இது பாருங்க, எப்படி அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். இந்த எங்கேயும் விட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நெல் ஆச்சுங்க. இப்போ அடுத்த மாதம் இது அறுவடை ஆகிடும் ஆச்சுங்களா? இதெல்லாம் பாருங்கள், அப்படியே கண்ணு கட்டின தூரம் அப்படியே இயற்கையாக அந்த மலை சேம் சிக்கமங்களூர் எப்படி இருக்குது அதே மாதிரிங்க. சுற்றி எல்லா மலைங்க தான் சிக்கமங்களூர்லாம். நாயர்கரை சைடு அங்கே நல்லா கிளைமேட்டு. நம்ம தமிழ்காரங்க நிறைய பேர் வராங்க அங்கே டூர்னமெண்ட்டுக்கு. பாருங்கள், இப்போ இதை போட்டிருக்குது. இது ராத்திரி தண்ணியை விட்டது பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள் வச்சுங்களா? எப்படி இருக்கு பாருங்கள். அப்படி அது வரைக்கும் இந்த செடி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அந்த லாஸ்ட் வரைக்கும் விட்டுருக்கோம் இப்போ வச்சுங்களா? அப்படியே இங்கே அப்படியே இதை பாருங்கள். அப்படியே இந்த மாடு மேய்து பார்த்தீங்களா? இந்த மாடுகிட்டையும் அங்கே இருக்குது ஆச்சுங்களா? இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு குஷி பாருங்கள். இதெல்லாம் அப்படியே இதே வந்து எங்கள் அப்பா நட்ட மரங்க. ஆனால் அப்பா இல்லை, இப்போ அவர் நட்ட மரம் முறிஞ்சு போச்சு. முருங்கைக்காய் மரம் திருப்பி நடணுன்ட்டு ஒரு ஐடியா போட்டுருக்கேன். நடுவேன், இதனால் விட மாட்டேன். ஏன்னா அப்பா இல்லைங்க, அவர் ஞாபகமாக அவர் நட்ட மரம் இது. இதே இதில் வந்து நான் இந்த பக்கம் நட்டேன். இந்த அந்த செடி அந்த புத்துருக்கு பார்த்தீங்களா? தெரியுது பார்த்தீங்களா? அங்கே வந்து நான் நட்ட மரம் செத்து போச்சு. வளர்ந்துச்சு. இந்த காற்று மழைங்க அடிக்கும் போது அதில் போயிடுச்சு. ஆனால் எங்கள் அப்பா நட்ட மரம் மட்டும் விட மாட்டேன். அதை திருப்பி நான் நடுவேங்க, மிஸ் பண்ண மாட்டேன் அதை. ஏன்னு கேட்டால் அவர் ஞாபகம் அது ஒன்று இருக்குது. அவர் இங்கே வளர அவர் நம்ம கூட இருக்கிறான்ட்டு ஒன்று இதாகும். அதனால் இதை ஒன்று வளர்க்குவேன், இதை விட மாட்டேன். இது எங்கள் இதை பண்ணுவேன். இதை பண்ணி இதில் இந்த செடியை வளர்க்காத விட மாட்டேன். இந்த முருங்கை மரத்தை வளர்க்கும். இதில் பாருங்கள், இதெல்லாம் மண்ணில் தான் வாண்டிக்கிறேன் நான். உட்காரத்துக்கு சொன்னேன். ஏன்னா கேட்டாங்க, முஸ்லீமில் சொல்லுவாங்க மண்ணில் தான் நல்லா படித்தான்ட்டு. மண்ணில் தான் இது பண்ணணும், மண்ணில் தான் போகும் லாஸ்ட்டு ஆச்சுங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம், நல்லா இருக்குன்ட்டு. பாருங்கள், அது அப்படி கொக்கெல்லாம் பறந்து வரும்போது எப்படி நல்லா இருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? மேலே போது பாருங்கள், அப்படி கொக்கு போது பாருங்கள், எப்படி கொக்கு நல்லா இது இருக்கு பாருங்கள் ஆச்சுங்களா? நல்லா அருமையாக இருக்கும். உட்காந்துட்டு காத்தோட்டமாக இருக்குது பாருங்கள். திரும்பி அந்த கொக்கு அப்படியே பறகுது பாருங்கள், அப்படியே பறந்துகிட்டே போது பாருங்கள் ஆச்சுங்களா? பாருங்கள் அதான் போது பாருங்கள் அப்படியே. இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கிறன்ட்டு இந்த கொக்கு வரல, இல்லைன்னா இங்கே எல்லாம் கொக்கு வந்துட்டு அந்த சின்ன சின்ன நண்டுங்களை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு, சின்ன சின்ன பூச்சிங்களை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்குங்க அங்கே. பாருங்களா, அந்த மரம் அந்த மண்ணு தேர்வு வைக்கலாம். அங்கே தான் கிணறு எல்லாம் பாருங்கள். அப்படியே நல்லா அருமையாக இருக்கும். இல்லை அப்படியே நடந்து போகலாம், இதுலேயும் போகலாம். அப்படியே இழந்து காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே அப்படியே பாருங்கள். அதில் அப்படியே பாருங்கள், எப்படி இதை பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும். இதில் வந்து என்னன்னு சொல்லுங்களேன், எலி வந்து பாதி காலி பண்ணிவிடுது. எலி வந்து தின்னுட்டு காலி பண்ணிட்டு விட்டு போயிடுது இதை அப்படியே ஆச்சுங்களா? இருங்க, இன்னும் ஒரு வீடியோ போட்டு